இந்த வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, திரைக்கிறது மௌனம். ஷியான் முருன் அவர்கள் வந்து எழுதின ஒரு சிறுகதைகள் புத்தகம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 சிறுகதைகள் உள்ளது. இந்த புத்தகத்தில் உள்ள சிறுகதைகள் தான் வந்து நம்ம ஒரு வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சின்ன சின்ன சிறுகதைகள் தான் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 2 to 2.5 பேஜில் தான் வந்து ஒரு சிறுகதையும் இருக்கும். பட் எல்லாமே வந்து உங்களை வந்து ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக தெரியும். எல்லா கதைகளுமே வந்து நமக்கு பழக்கப்பட்ட கதைகளாக இருக்கும். அதுதான் வந்து இந்த புத்தகத்தோட ஸ்பெஷல். அதுவும் எழுத்தாளர் வந்து சின்ன சின்ன விஷயத்தில் வந்து அழகாக சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அது அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு கதையில் வந்து சொன்னது வந்து புகையிலே வந்து எனக்கு விடணும்னு ஆசை, ஆனால் அதை விடக்கூடாதுன்றது ஒரு பேராசை அப்படின்றதா இருக்கட்டும். அப்புறம் வந்து இந்த ஆட்டு மந்தையிலேருந்து ஒரு கதை. அந்த கதைக்கும் பக்கத்து வீட்டில் நடந்த சண்டைக்கு சம்மந்தமே இருக்காது. ஆட்டுக்காக வந்து பக்கத்து வீட்டில் ஒரு 2 வாட்டி போய் அந்த கீரை வந்து கேட்க ஆரம்பித்தேன். அதில் அவங்களோட சண்டையை வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆட்டு காணா போன கதை வேற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி சுற்றி இன்டெரக்டாக வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தை வந்து அழகாக வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுதான் வந்து ஒரு கதையிலையுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து இருக்கும். இப்போ ஒரு பார்க்க போகிற கதை வந்து உடல் உரம் உயிர் அப்படின்னு. இது வந்து ஒரு 54 பக்கங்கள் புத்தகம். 7 கதைகள் நான் முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி. கிட்டத்தட்ட வந்து நம்ம 5 கதைகள் பார்த்துட்டோம். இது வந்து ஒரு 6வது கதை, உடல் உரம் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. இதுவுமே வந்து ஒரு 2.5 பக்கம் உள்ள ஒரு கதை தான். என்னன்னா வந்து ஒரு தோப்பு வந்து வச்சிருக்காரு ஒருத்தர். அவர் பேர் வந்து தியாகராஜன். தோப்பு தென்னையில் முன்ன மாதிரி காய் வரத்து இல்லை மூசா, உரத்துக்கு உசுறு வேணும். சுருக்கமாக பேசி முடித்த தியாகராஜன் காதில் இருந்த செல்போனை எடுத்து சார்ஜரில் ஒட்டிவிட்டு மூக்கு கண்ணாடியை தேடி கண்ணுக்கு கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட் அவ்வளோ அழகாக இருக்கும். மூக்கு கண்ணாடியை தேடி எடுத்து அவர் கண்ணுக்கு கொடுத்துட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு 60 வயசாம். அதையுமே சொல்கிறாங்க அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு. அவருக்கு 60 வயது இருக்கும், 7 அடி உயரம், தாடி கொஞ்சம் நீளம், மேசையில் இருந்த உலோக டின்னை எடுத்துக்கொண்டு வீட்டின் பின்பக்கம் சென்றார். மூளையில் இருந்த கூண்டை திறந்து உள்ளே படுத்திருந்த நாயை தடவி கொடுத்தார். ராஜபாளையம் நாய் அது. 16,000 மதிப்பு கொண்டது. இரும்பில் நகை செய்து நாய் கழுத்தில் போட்டிருந்தார். தான் அதை ஆசையாக வளர்ப்பதாக சொல்லிக் கொள்வார். இதுவே வந்து ரொம்ப இந்த வார்த்தை ஏன் சொல்றாங்கன்றது வந்து கதையை படிக்க தெரியும். ஒரு 15,000 நாய் வச்சிருக்காரு, ராஜபாளையம் நாய் வச்சிருக்காரு, கழுத்துல வந்து தங்க சங்கிலி வந்து வாங்கி போட்டிருக்காராம். அதை கூண்டுக்குள்ள வந்து தடவி கொடுப்பாராம். எல்லாத்திலையுமே சொல்லுவாராம் வந்து நாயை வந்து நான் ரொம்ப பாசமா பாத்துக்கிறேன்னு. பட் இது எல்லாமே நாய் பாசமா தானே பாத்துக்கிறாங்க, தங்கச்சங்கிலாம் வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த கேரக்டர் வந்து அடுத்தடுத்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அவர் வந்து ஒரு தென்னந்தோப்பு வச்சிருக்காரு. 100 தென்னந்தோப்புல ஒன்று வந்து 150 தென்னை மரம், ஒரு தோப்புல வந்து 100 தென்னை மரம், 2 தென்னந்தோப்பு வந்து வச்சிருக்காரு. அவர் வந்து இந்த உரத்தெல்லாம் அந்த யூரியா அது மேல நம்பிக்கைலாம் இல்லையா. ஒரு மரத்துக்கு ஒரு உயிர், அதுதான் வந்து அவரோட நம்பிக்கையா. அவர் வந்து இந்த உரம் மேல நம்பிக்கை இல்லையா. உயிரை வந்து உரமா கொடுக்கறது தான் வந்து அவரோட நம்பிக்கையா. அவர் தான் வந்து மூசாக்கு கால் பண்றாரு. முன்னமாய் வந்து தேங்காய் வாரத்தெல்லாம் வந்து ரொம்ப வரமாட்டேது, ரொம்ப காய் வந்து ரொம்ப கம்மியாக தான் காய்க்குது மூசா, அதனால மரத்துக்கு வந்து உயிர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மூசான்ற ஒரு கேரக்டர் வந்து வருது. மூசா யாருன்னா வந்து முனிசிபாலிட்டியில் வந்து வேலை செய்கிறவரா, அவரை பற்றி சொல்றாங்க. மூசா முனிசிபலில் வேலை செய்பவன், நல்ல வாட்டசாட்டமானவன், இல்லாத அவனது முன்பக்க பல்லை அளவுக்கு அதிகமாக மீசை மறைத்திருக்கும் சொல்லுவாங்க. அவனுக்கு வந்து முன்னாடி பல்லே இருக்காது, ஆனால் வந்து அளவுக்கு அதிகமான மீசை வந்து அந்த முன்பல் இல்லாதது வந்து மறைச்சு வச்சிருப்பான் அப்படின்னு. உண்மையில் அவன் ஒரு விலங்கு பிடி வீரன். அதை அவன் தனியாக செய்வதில்லை, அதற்கென்று சிலரை வைத்திருப்பான். அவர்கள் அவனுக்கு கீழே வேலை செய்பவர்கள். அவர்களை ஏவி விட்டு திருநாய்களை பிடித்து தவறானவர்களிடம் சரியாக ஒப்படைப்பது அவனது அடிக்கடியான வேலை. இதுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட் தான் வந்து எழுத்தாளர் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. திருநாய்களை சில பேர் அவங்க கூட இருப்பாங்க. முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிறவன் ரொம்ப விலங்குகளை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு வீரன். அவனோட என்ன பிரச்சனைனா வந்து திருநாய்களை பிடிச்சி தவறானவங்கள்ட்ட வந்து கரெக்டாக ஒப்படைச்சிருவானா. அதுதான் அவனோட வந்து வேலையா. ஸோ இந்த மாதிரி வந்து கழுத்தில் வந்து பெல்ட் இருக்க நாயை வந்து பிடிச்சிடாதீங்க, ஏன்னா பிடிச்சிக்கிறவங்க வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டா தேடி வந்துருவாங்க. அது மாதிரி குட்டிகள் இருக்க நாயை வந்து பிடிச்சிடாதீங்க, ஏன்னா குட்டிகள் வளர்ந்தாதான் நமக்கு காசு அப்படின்னு சொல்லுவானா. இன்னொன்று ஒரு இதை வச்சிருப்பானா, யார் எந்த நாய் வந்து அந்த மடி பெருசா இருக்கோ, பால் கொடுத்துட்டு இருக்கு, அதையுமே நீங்க தொற்றாதீங்க, ஏன்னா அதுல இருந்து நிறைய குட்டிகள் வரும், அப்பதான் நம்ம காசு சொல்லி இந்த மாதிரி நாய் பிடிக்கிற ஒரு கேரக்டர் வந்து செகண்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. தியாகராஜன் அந்த தென்னந்தோப்பு வச்சிருக்கவர். அடுத்து வந்து மூசா முனிசிபல்ல வேலை செஞ்சு இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு இந்த மாதிரி கண்டிஷன்லாம் போட்டு நாய் பிடிக்கிறவர். ஸோ என்ன கிளம்புவாங்களாம், எங்கெங்கெல்லாம் மாட்டுதோ ஒரு ஊசி வச்சிருப்பாங்களாம், ஒரு வளமாய் வச்சிருவாங்களாம். நாய் பிடிக்கிற வண்டி எடுத்துட்டு எல்லா நாயும் பிடிப்பாங்களாம். நாய் மேல பிடிச்சி ஏறி உட்காந்து ஊசிலாம் போட்டுருவாங்களாம், மயங்கி விழுந்துருமா. ஆனா அதுல சூப்பராக சொல்லியிருக்காங்க, எந்த நாயை பிடிக்கணும் உங்களுக்கு, இந்த வெறி பிடிச்சி மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ற நாயை பிடிக்கணும், இல்லாட்டி அந்த சொறி சிறங்க நாயெல்லாம் வந்து பிடிப்பாங்க. நார்மலா உள்ளதெல்லாம் வந்து மோஸ்ட்லி பிடிக்க மாட்டாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லா நாயும் பிடிச்சிருவாங்களாம். ஆனா அவங்கள்ட்ட மாட்டாத நாய் என்னன்னா வந்து சொறி பிடிச்ச நாய். ஏன்னா இவங்க வந்து அந்த சொறி பிடிச்ச நாய் வந்து தொட மாட்டாங்களாம். அதுவும் வெறி பிடிச்ச நாய்களும் தான் வந்து இவங்க 2 பேர்ட்ட மாட்டாது. மீது எல்லா நாயுமே வந்து அமைதியா இருக்க நாய் எல்லாத்தையுமே பிடிச்சிருவாங்களாம். அதை தான் வந்து ரொம்ப அழகா இங்க வந்து சொல்லியிருப்பாங்க. சில நாய்கள் மனிதனை நம்பி தானாகவே அருகில் வந்து மாட்டிக்கொண்டன சொல்லி, சில நாய் வந்து இவன் மனுஷன் நம்பி அதவே வந்து மாட்டிக்குமா. அடங்காத வெறி நாய்களும் அவர்கள் தொடத்த எங்கிய
வங்கு படர்ந்த சொறி நாய்களும் மட்டுமே தப்பித்தனன்னு சொல்லிட்டு இந்த 2 நாய்கள் வந்து அவங்கள்ட்ட தப்பிச்சிருமா. ஏன்னா அவங்க வந்து தொட மாட்டாங்களாம். அதனால மூசா இந்த நாயெல்லாம் வந்து பிடிச்சிருவானா, பிடிச்சிட்டு வந்து போவானா. மதியம் வரை வேட்டை தொடர்ந்தது. மதியம் மூசா வந்தான். ஒவ்வொரு நாயாக கண்ணால் மேய்ந்தான். கூட்டத்தில் கருகருவென ஒரு நாய் அவன் கடைக்கண் பார்வையில் பட்டது. தோளில் வலதுபுறத்திலும் வாளிலும் மட்டும் வெள்ளை. தோளின் வலதுபுறத்திலும் வாளிலும் மட்டும் வெள்ளை. இன்னும் மயக்கத்தில் தான் இருந்தது. அந்த மடு வீங்கி இருந்ததுன்னு சொல்லிட்டு இவன் மூசா, இந்த மூசா கீழே உள்ளவங்க எல்லாம் அந்த முனிசிபாலிட்டியில் வேலை செய்வோம், இவனுக்கு கீழே உள்ளவங்க எல்லாம் அந்த நாயெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அவன் நிறைய கண்டிஷன் போடுறான். அந்த கண்டிஷன் நம்ம சொல்லியாச்சு முன்னாடியே. ஏன்னா வந்து பால் கொடுக்குற நாய்க்குட்டியாக இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து கழுத்தில் வந்து எதுவும் பெல்ட்லாம் மாட்டிடக்கூடாது, ஏன்னா அது வளர்ப்பு நாய் சண்டைக்கு வந்துருவாங்க அப்படின்றது, இந்த மாதிரிலாம் வந்து கண்டிஷன்லாம் வந்து போட்டுட்ருக்கான். அந்த ஒரு 50-60 நாயை பிடிச்சிட்டு வந்து அதில் வந்து மடி வந்து வீங்கி இருந்துச்சான். அது வந்து சின்ன குட்டிகள் வந்து இருக்குது, அது பால் கொடுத்துட்டு இருக்கு. உடனே அவன் கடுப்பானா, எதுக்கு நீ அந்த நாயை பிடிச்சிட்டு வந்த, அது குட்டிகளை பார்த்துக்கிட்டா நம்ம காசு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த நாயை வந்து ஒரு குப்பை கடங்களை தூக்கி போட்டு இது எல்லாத்தையுமே வந்து அந்த தென்னந்தோப்புக்கு வந்து அவர்கிட்ட தியாகராஜன் வந்து கொண்டு போகிறதுக்காக அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டீலிங் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இப்போ வந்து அந்த நாய்க்கு வந்து போகிறாங்க. டக்குன்னு வந்து நாய் முடிச்சு பார்க்குது. அந்த மயக்கெல்லாம் தெளிஞ்சு பார்த்தா வெறும் குப்பை கடங்க கிடைக்கும். குட்டிகளை காணான்னு சொல்லி நாயை வந்து ரொம்ப கஷ்டப்படுறது வந்து அவ்வளோ அழகாக வந்து விவரிக்கிறாங்க. அதை நம்ம படிக்கிறதோட நீங்கள் படித்து பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். சுற்றி பார்க்க தான் இது நம்ம ஏரியாவே இல்லையே, மோப்பம் பிடிச்சி நம்மளால போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் போதான், அந்த குப்பை கடங்க விட்டு வெளியில் போதான். வலது பக்கம் போகிறதா இடது பக்கம் போகிறதான்னு தெரியவே இல்லையா. தன்னோட குட்டிகளை வந்து தவிக்க விட்டுட்டு தான் இதை தூக்கிட்டு வந்துட்டானுங்க. ஸோ அதனால வந்து இப்போ மறுபடியும் குட்டிகளை போகணும், எந்த ஏரியான்னு தெரியலையா. இங்கிட்டாலே தான் எங்கேயுமே வந்து கஷ்டமா இருக்கும். ஆகா குட்டிங்க இருக்கேன்னு சொல்லி அதுவும் போற வழியில வந்து சூப்பரா சொல்லுவாங்க, கோழி பிடிக்கிற வாசனைலாம் இருக்கு, ஆனா நான் அதை வந்து நுகர்ந்துகிட்டே போயிட்டேன், எனக்கு ரொம்ப தான் பசி, ஆனா எனக்கு இப்போதைக்கு அதை நின்று சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா என் குட்டிங்களை நான் வந்து விட்டுட்டு வந்துட்டேன், இவங்க என்னை தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி சம்பவங்களை, சின்ன சம்பவங்களை வந்து அவ்வளோ அழகாக எமோஷனாக சொல்லியிருப்பாங்க. அதை கடந்து நாய்க்குட்டி போய்கிட்டே இருக்கு, அந்த தாய் நாய் போயிட்டே இருக்கு. ஏன்னா இவங்க தான் ஒரு 50 நாயோட இதையும் தூக்கிட்டு வந்துட்டாங்கல்ல. லாஸ்ட்ல பார்த்தா அதுக்கு எந்த பக்கத்து போகுதுன்னே தெரியலையா. நிறைய அந்த பன்றியெல்லாம் வந்து பார்க்குதான், ஆனால் அந்த பன்றிலாம் எதுவுமே பண்ணலையா. இப்போ நம்ம வந்து யாரை பார்த்தையும் கொல்லக்கூடாது, நம்மளோட வேலை என்னன்னா வந்து நம்மளை குட்டிகளை போய் சேர்றது, ஆனால் நமக்கு வழி தெரியலையே, இவங்க எல்லாமே புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் திடீர்னு வந்து அவரோட அந்த நாய் இருந்த ஏரியாவில் வந்து ஒருத்தரை பார்க்குதான். இந்த நாய்க்குட்டி வந்து அதுவாகவே பேசிக்குது. அவன் பிடிக்க வரப்போ இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க கண்ணில் பட்டிருந்தா கூட வந்து அவங்கள பிடிக்க விடாம பண்ணிருப்பாங்க, நம்ம வந்து தனியாக மாட்டிக்கிட்டோமே, குட்டிங்களை இழந்துட்டோமேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரை பார்த்தோன்னே கொலைக்கு தான் அவர் கண்டுக்காம மறுபடியும் பைக்கில் போகிறாரா. மறுபடியும் நல்லா குலைச்சிட்டோன்னே அவர் திரும்பி பார்க்குறாராம். அவருமே இந்த நாயை தேடிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா அந்த நாயை தெரியுமா, அந்த ஏரியாவில் தான் வளருதான், அந்த ஏரியாவில் உள்ளவங்க தான் வந்து நிறைய உணவுலாம் கொடுப்பாங்களாம். அதனால வந்து நம்ம மனுஷங்களை வந்து இந்த மாதிரி மனுஷங்களும் அந்த மூசா மாதிரி உள்ள நாய் பிடிக்கிறவங்களும் இருக்காங்க, அதே நேரத்தில் இந்த மாதிரி மனுஷங்களும் இருக்காங்கன்னு சொல்லி நாயாவே வந்து சொல்லிக்குது. லாஸ்ட்ல வந்து அவர் பார்த்துட்டு அதை தூக்கி பைக்கில் வச்சு ஓட்ட பார்த்துருக்காரு. இது வந்து முன்னாடி எல்லாம் வந்து பைக்கில் வந்து உட்காந்தது இல்லையா, அதனால வளர்ப்பு நாய் தானே உட்கார வச்சிருப்பாங்க, இது தெருவில் சுற்றிட்டு இருக்க நாய் தானே, பைக்ல இருந்து கீழே விழுற மாதிரி இருந்துச்சா. மறுபடியும் அதே வந்து கீழே இறங்கி சைகை காட்டுதான், நீங்க போங்க நான் பின்னாடியே வரேன்னு. லாஸ்ட்ல வந்து அந்த வண்டி பின்னாடியே ஓடி அந்த தெருவை வந்து அடைஞ்சிருச்சான். அது பார்த்த கடைகள், அது பார்த்த மனிதர்கள்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிச்சான். போய் பார்த்தோன்னே வந்து அந்த ஏரியாவில் உள்ள பார்த்துட்டு இருக்க வந்து எங்கே போன ஆளே காணமேன்னு சொல்லி சோறு எடுத்துட்டு வர போறப்போ வந்து குட்டியை தெரிச்சான், குட்டி இல்லையா. உடனே பக்கத்து வீட்டு சொல்றாங்களா, ஆமா இந்த நாயை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நாங்களே கேள்விப்பட்டோம், அதனால குட்டிங்களை எடுத்து கிணத்துல போட சொல்லி ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவங்க செம்ம கோவமா வந்து அந்த குடும்பத்தில் உள்ளவங்க திட்டி இவங்க அந்த நாயெல்லாம் கூட்டிட்டு மறுபடியும் போறாங்களாம் அந்த குட்டிங்களை எங்கன்னு சொல்லி பார்த்தா அது வரையும் வந்து குட்டிங்களை வந்து அவன் வந்து கிணத்துல வந்து போடலையாம். அவன் வந்து வச்சுக்கிட்டு தான் இருந்தானா, கொஞ்சம் லேட்டாக போயிருந்தாலும் இதோட குட்டிங்களை வந்து கிணத்துல வந்து போட்டிருப்பானா. ஸோ இந்த மாதிரி நாயோட தேடலை வந்து இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கெட்டு இப்போ வந்து 50-60 நாயை பிடிச்சிட்டு போனால அது என்ன பண்ணியிருக்கான்னா, அது எதுக்கு அப்படின்றத வந்து கிளைமேக்ஸ்ல வந்து சூப்பராக சொல்றாங்க. இதுக்கு தான் வந்து அந்த தியாகராஜன் அவரோட தென்னந்தோப்பு வச்சிருக்க கேரக்டர் வந்து சொல்றாங்க, நாய் வந்து 15 நாய் வளர்ப்பாரு, ராஜபாளைய நாய்கள்கிட்ட வந்து பாசமா இருப்பாருன்னு சொல்லி இவர் வெளியில் சொல்லிப்பாரு அப்படின்றத வந்து எப்படி முடிக்கிறாங்கன்னா, அவர் சொன்னார்ல அந்த அந்த உரம் பேர் யூரியா, அந்த உரத்து மேல நம்பிக்கை இல்லையா, ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு உரம் ஒரு உயிராம். அதாவது அந்த நாயெல்லாம் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த தென்னை மரத்துக்கு கீழே உரமா போட்டுருவாங்களாம் சாவடிச்சு. சப்போஸ் நாய் ஷார்டேஜா இருந்துச்சுன்னா பத்தலை அப்படின்னா வந்து 50 தென்னை மரத்துக்கு 50 நாய் உயிர் கொடுக்கணுமா, அந்த மாதிரி தானே. அப்பதான் வந்து காய் நிறைய காய்க்கணும் அவரோட நம்பிக்கையா, அந்த உரத்து மேல நம்பிக்கை இல்லை. இதுதான் வந்து உரமா போடுவாராம். 50 மரத்துக்கு வந்து 50 நாய் கிடைக்கல அப்படின்னா மூசா காசு கொடுப்பார் போல. 40 நாய் கிடைச்சிச்சுன்னா அந்த 40 நாய் வந்து ஷேர் பண்ணி அந்த 50 மரத்துக்கு போடுவாராம். இதுதான் அவரோட வேலையா. இங்க இருந்து இந்த ஒரு நாயை வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா இவருமே இந்த நாய் எதுக்கு வந்து அந்த மூசா விட்டுருக்கான்னா, இது வந்து குட்டிங்களுக்கு பால் கொடுக்கணும், அந்த குட்டிங்க வளர்ந்தாதான் நம்ம மறுபடியும் நம்ம காசு நம்ம மறுபடியும் தியாகராஜன் வந்து விற்க முடியும் தானே, ரொம்ப கரெக்டாக சொல்லி அதை விட்டுருக்காங்க. அது மறுபடியும் போய் அது பிள்ளைங்களை காணான்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்காத ஒரு பக்கத்து போயிட்டு இருக்கும். கடைசியில் பார்த்தா அந்த மூசா தியாகராஜனுக்கு தான் வந்து இந்த நாயெல்லாம் விற்கிறான். அந்த நாயை வந்து உரமா விட்டு தென்னை மரத்துக்கு போடுறாங்க சொல்லி அவ்வளோதான் எமோஷனல் அந்த கதையை வந்து கொண்டு போயிருப்பாங்க. அது நிறைய அதுக்கு இந்த நாய் வந்து தன்னோட குட்டிகளை தேடி தவிக்கிறது, தன்னோட இடத்தை தேடி தவிக்கிறதுலாம் வந்து அவ்வளோ அழகாக இங்கே எமோஷனாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் படித்தா தெரியும். லாஸ்ட்டில் வந்து அதை சொல்லி மட்டும் முடிச்சிடுறேன்.
குட்டிகளை காணாது கண்டு ராகவ் அதிர்ந்து போனான். சற்று நேரத்திற்கு முன்புதான் குட்டிகளை பார்த்துவிட்டு வேலைக்கு கிளம்பி போயிருந்தான். அவன் போகும்போது குட்டிகள் இருந்தன, தாய் இல்லை. இப்போது தாய் இருக்கிறது, குட்டிகளை காணவில்லைன்னு சொல்லிட்டு அந்த தாய் வந்து செஞ்சு அந்த வீட்டில் உள்ளவங்க வந்து சொல்றாங்க. யோசித்தபடியே வீட்டிற்குள் நுழைந்தான். எம்மா, பாப்பா வந்துட்டாரு பாரு. வந்துட்டாளா? எப்படி வந்தா? அம்மா ஆச்சரியத்துடன் ஓடி வந்தாள்னு சொல்லிட்டு அந்த நாய் வீட்டுக்காரங்க வந்து சொல்றாங்க. நான் தான் கூட்டி வந்தேன். போற வழியில நின்றுட்டு இருந்தா. சரி, குட்டிகள் எங்கம்மா? காணோமா? அங்கதான் இருக்கும். நல்லா பாத்தியா என்று கேட்டவள் தட்டு நிறைய சோட்டுடன் வெளியே வந்தான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த நாயை குட்டிகள் எங்க காண? இப்ப தாய் வந்துச்சு, குட்டிகளை காணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. குட்டிகளை காணோம், அங்கதான் இருக்கும் பாரு அப்படின்னு சாப்பாடு தட்டோட வெளில வந்திருக்காங்க. நாய்க்கு சாப்பாடு வைக்க வெளியே பாப்பா குட்டிகள் இருந்த இடத்தை மோப்பம் பிடித்து கொண்டு சுற்றி சுற்றி வந்தது. அந்த பெரிய தாயை தான் சொல்றாங்க. ராகவ் குடிக்க தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து வைத்தான். அது தண்ணீரை குடிக்கவே இல்லை, ஊளையிட ஆரம்பித்தது. அதன் மொழியில் ஓ என்று அழுகையது. அந்த சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டு பெண் வெளியே வந்தால் சொல்லிட்டு அது வந்து ஊளையிட ஆரம்பிச்சுச்சா. இவங்க கொண்டு வந்த தண்ணியோ சாப்பாடா சாப்பிடலையாம். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஏன்னா குட்டிகளை காணோம்ல, அது ஓலை விடுறது, அந்த அது வந்து கத்துறது எப்படி இருந்துச்சுன்னா வந்து அது அலுவற மாதிரி இருந்துச்சு தன்னோட குட்டிகளை காணோன்னு. அச்சோ, நாய் சாவலையா? வந்துட்டா, நான் குட்டிகளை கொண்டு போய் கிணத்துல போட சொல்லிட்டேன் என்று நாடியில் கை வைத்தால். அவள் அப்படி சொன்னது. இப்படி சாப்பிடாம வந்து நாய் வந்து அழுதுகிட்டே இருக்கு. உடனே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, நான் வந்து இந்த நாய் வந்து செத்து போச்சுன்னு நினைச்சேன். ஏன்னா தாய் நாய் வந்து இல்லை, எங்கேயோ அடிபட்டு செத்து போச்சுன்னு நினைச்சு நான் தான் வந்து குட்டிகளை வந்து கிணத்துல போட சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இவங்க வீட்டுக்காரன் திட்டுறாங்க. உன்னை யார் அதை பண்ண சொன்னு சொல்லி திட்டோன்னே மறுபடியும் வந்து அந்த நாயை தேடி போறாங்க, குட்டிகளை தேடி போறாங்க. எதுக்கு இப்படி பண்ண? உன்னை யாரு குட்டிகளை தொட சொன்னா? நீங்களா சோறு போடுறீங்க? இருமா, எந்த கிணறு யார்கிட்ட கொடுத்து விட்டீங்க? ராகவ் பதறினான்னு சொல்லிட்டு அந்த ராகவ் தான் அந்த வீட்டுக்காரன் பதறினா. சரி, அவங்களை திட்டாதம்மா, ஃபர்ஸ்ட் வந்து எந்த இடத்துல கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லி கேளு அப்படின்னோடனே, பத்திர ஆஃபீஸு கிட்ட கிணறு இருக்கு தம்பி, அங்கதான் வந்து கிணத்துல போட சொல்லிட்டு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாங்க. அதுக்கு தான் இவங்க திட்டுறாங்க, நீங்க யாரு கிணத்துல போட சொல்றதுக்கு? நீங்களா சாப்பாடு கொடுக்குறீங்க? நான் தானே சாப்பாடு கொடுக்குறோம். நாங்களே காலையில வந்து தாய் நாயை காண தேடிட்டு இருந்தோம். இப்பதான் என் பையன் வந்து வழியில பார்த்துட்டு கூட்டிட்டு வந்துட்டான். இப்ப குட்டிகளை காண சொல்லி அது வந்து குலைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க அப்படி அவங்கள்ட்ட சண்டை போடுறாங்க. லாஸ்ட்ல வந்து எந்த கிணறுனோடனே பத்திர ஆபீஸ் பக்கத்துல உள்ள கிணத்துல நாங்க போட சொல்லிட்டோன்றாங்க. அங்க வந்து போறாங்க. அடுத்த 2 நிமிடத்தில் ராகவ் பத்திர ஆபீஸின் வாசலில் இருந்தான். கிணற்றில் அருகே பையன் நின்று கொண்டிருந்தான். குட்டிகளை இன்னும் அவன் கிணற்றில் போடவே இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா அவன்கிட்ட தான் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த பையன்ட்ட கொடுத்து விட்டுருக்காங்க, கிணத்துல போடலையா. லாஸ்ட்ல வந்து நாய்களுக்கு வந்து குட்டிகள் கிடைச்சிருச்சு. ஆனா அந்த குட்டிகளுக்கு வந்து என்ன அழகா வந்து முடிக்கிறாங்க என்னன்னா, குட்டிகள் காப்பாற்றப்பட்ட நேரத்தில் தியாகராஜன் புதிதாக ஒரு இடம் முடிக்க பத்திர ஆபீஸில் நின்று கொண்டிருந்தார். ஸோ அந்த பத்திர ஆபீஸ் பின்னாடி தான் கிணறு இருக்கு. அதுல வந்து நாய்க்குட்டியை போட வந்திருக்காங்க. லாஸ்ட்ல வந்து நாய்க்குட்டியை போடல. அந்த பத்திர ஆபீஸ்ல வந்து தியாகராஜன் தென்னந்தோப்பு வச்சிருக்கவர் வந்து ஒரு புதுசா ஒரு இடம் வாங்குறதுக்காக பதிய வந்திருக்காரு. அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, குட்டிகள் காப்பாற்றப்பட்ட நேரத்தில் தியாகராஜன் புதிதாக ஒரு இடம் முடிக்க பத்திர ஆபீஸில் நின்று கொண்டிருந்தார். யாருக்கு தெரியும், இந்த நாய்க்குட்டிகளின் உடல் அவரின் அடுத்த தென்னந்தோப்பிற்கு உரமாகும் வரை அவைகள் உயிரோடு இருக்கலாம் சொல்லிட்டு அவரும் பத்திர ஆபீஸ்ல நிக்கிறாரு. நாய்க்குட்டிலாம் கிடைச்சிச்சு. கண்டிப்பா இந்த நாய்க்குட்டி வந்து எவ்வளவு நாள் உயிரா இருக்கும்னா, இவர் அடுத்த தென்னந்தோப்பு இப்ப இடம் வாங்கிட்டாரு, தென்னந்தோப்பு வைக்க போறாரு. ஸோ தென்னந்தோப்பு வச்ச உடனே கண்டிப்பா அதுக்கு உரத்துக்கு மறுபடியும் இந்த நாய்க்குட்டியை வந்து கொண்டு போய் போட்டுருவாங்க. அது வரையும் வேணா அந்த குட்டிகள் உயிரோட இருக்கலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு தாய் வந்து குட்டியை தேடி கண்டுபிடிச்சாலும் அந்த குட்டிகளோட உயிர் வந்து இவ்வளவு நாள் வரையும் தான் இருக்குன்றது வந்து அவ்வளோ அழகா எமோஷனா சொல்றாங்க. எனக்குமே இது புதுசா இருந்துச்சு. இந்த நாயெல்லாம் வந்து உரமா போடுவாங்க, இந்த மாதிரி மனுஷங்க இருக்கலாங்களான்னு. இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து உங்களுக்கு மனசு தொட்ட கதைகள் நிறைய இருக்கும், நிறைய நெருக்கமா இருக்கும், நிறைய சிரிக்க வைக்கும், நிறைய யோசிக்க வைக்கும். நீங்க வாங்கி படிங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 ரூபா ஆதிரா வெளியீடு. நன்றி.